வணக்கங்க. இதுதாங்க லெமன் கிராஸு. இந்த ஒரு 11 மணி இருக்கும். நான் இப்போ வந்து தோட்டத்துக்கு வந்து லெமன் கிராஸ் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு, சங்குப்பூவு இப்போ பனி நாளுக்கு நிறைய பூக்கலை, கொஞ்சமாக தான் பூக்கிறாங்க. அதனால் அதில் கொஞ்சம் ஒரு 10 பூ பறிச்சுக்கிட்டேன். இந்த லெமன் கிராஸையும் இந்த சங்குப்பூவையும் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. அதோட கலர் மாறி வந்துடும். அதோட எசன்ஸ்லாம் அதில் இறங்கிடும். நல்லா சூடாக இருக்கும்போதே குடித்தோம்னா தலைக்கு நல்லா ஒரு தலை பாரம் இருக்காது, ஒரு தலைவலி இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், மனதுக்கு இதமாக இருக்குங்க. இதை மாதிரி ஒரு மூலிகை டீ போல் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இதில் லெமனோட வாசம் அப்படி நல்ல வாசமாக இருக்கும். லெமன் இஞ்சி சேர்ந்து நம்ம கொதிக்க வச்சு குடித்த மாதிரி ஒரு வாசம் இருக்கும். இது இப்படி க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வரும். இது நல்லா நம்ம வடிகட்டிக்குவோம். இந்த சூடு இருக்கும்போதே இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் இனிப்புக்கு சேர்த்துக்குவோம். நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் சொல்லி புதினா இலை 2ம் நம்ம வீட்டில் பூத்த பன்னீர் ரோஸு இதழை 2ம் போட்டு இதை சூடாக அதில் ஊற்றும்போது அந்த பன்னீர் ரோஸோட வாசனம், புதினாவோட வாசனம், இந்த லெமனோட வாசனம் அப்படி ஒரு இது மனதுக்கு இதமாக இருந்துச்சுங்க இந்த டீ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நர்சரியில் விற்கும் லெமன் கிராஸ் செடின்னு கேட்டிங்கன்னா ஒரு புல் எடுத்துகிட்டு வச்சாலே அது மாட்டும் நிறைய வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.